டைனமிக் தன் விழிப்புணர்வு TV.com நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற அன்பான டைனமிக் சகோதரிகளே, சகோதரர்களே, தோழியர்களே, தோழர்களே, தொண்டர்களே, டைனமிக் குழந்தைகளே மற்றும் இனிய இந்திய சமுதாயத்தினரே, உங்கள் அனைவரையும் அந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கே எல்லா துதியும், எல்லா போற்றுதலும், எல்லா வணக்கமும் அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி உங்கள் அனைவரையும் நான் என்னுள் மதிக்கின்றேன். இறைவனை வணங்கணும், மனிதனை மதிக்கணும். காரணம், இறைவன் படைத்தவர், மனிதர்கள் படைப்பு. அந்த அற்புத இறைவனுடைய படைப்பு. படைத்தவரை வணங்கணும், படைப்பை மதிக்கணும். நான் சொல்வதை குறித்து நீங்களும் ஆராய்ச்சி செய்யணும். நான் பல விஷயங்கள் உங்களோட பேசிக்கொண்டு வருகிறேன். அதை நீங்க ஆராய்ச்சி செய்யறீங்க. ஆராய்ச்சி செய்து முடிவெடுங்க. காரணம், உங்களுக்கும் அந்த அற்புத இறைவன் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கின்றார். ஆராய்ச்சி செய்யணும். மனிதர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள், ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள். மனிதனால மட்டும்தான் எதையுமே பகிர்ந்து உணர முடியும். எனவே நான் சொல்வதை நீங்க ஆராய்ச்சி செய்து பகிர்ந்து உணருங்க. இறைவனை மட்டும்தான் வணங்கணும். மனிதன் வணங்கவே கூடாது. மனிதனை வணங்க ஆரம்பித்தால் பிறகு இறை வணக்கம் என்பது அர்த்தமில்லாமல் போய்விடும். அதனால்தான் ரொம்ப கவனமா இருக்கணும். இறைவன் இருக்கின்றாரா இல்லையா என்ற நிலை வரும்போது, இருக்கின்றார் என்றால் நிரூபிக்க முடியாது, அதாவது அவரை காட்ட முடியாது. இல்லை என்றால் அதுக்கு ஆதாரமும் கொடுக்க முடியாது. இருக்கின்றார் என்ற ஒரு பொதுவான நம்பிக்கை. இதை நம்பிக்கை என்று சொல்வதை விட விசுவாசம் என்று சொல்றது. ஆங்கிலத்தில் இதை ஃபெய்த் என்று சொல்வார்கள். நம்பிக்கை என்றால், அதாவது ஒரு பிலீஃப் என்றால் ஆதாரத்தோடு இருப்பதை குறிக்கிறது. இப்போ ஒரு பேனா ஒன்று இருக்கு. அந்த பேனாவை காண்பித்து இதான் பேனா என்று காண்பித்தால் அது பார்க்க முடியுது, ஆதாரம் இருக்கு. அதே போன்று இது கடிகாரம் என்று சொல்லும் பொழுது அதுக்கு ஆதாரம் இருக்கு, உடனே நம்ப முடிகிறது. ஆனால் இறைவன் ஒரு காட்சி பொருள் அல்ல, எடுத்ததுமே காட்டுவதற்கு. அதனாலதான் ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா, இறைவன் இருக்கின்றாரா என்ற கேள்விகள் வரும்போது அதுக்கு சரியான விளக்கம் கொடுக்க முடியாததனால், இறைவன் எங்குமே இருக்கிறார், எல்லாவற்றிலும் இருக்கிறார் என்று சொல்ல துணிந்து சொல்லியும் வைத்திருக்கிறார்கள். ஆனால் டைனமிக் தன் விழிப்புணர்வின் ஆராய்ச்சியின்படி இறை விழிப்புணர்வு, அதாவது டைனமிக் இறை விழிப்புணர்வு என்று வரும் பொழுது, படைப்பில் இறைவன் இல்லை. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், படைப்பில் இறைவன் இல்லை. படைத்தவருக்கு படைப்பில் எந்த ஒரு காரியமும் கிடையாது. இன்றைக்கு ஒரு உதாரணம், இன்றைக்கு ஒரு மனிதன் மோட்டார் வாகனம் தயாரித்திருக்கிறார். இன்றைக்கு நிறைய மோட்டார் வாகனங்கள் ஓடிக்கொண்டிருக்கு. அந்த மோட்டார் வாகனத்தை தயாரித்த மனிதன் அந்த மோட்டார் வாகனத்துக்குள் இல்லை. நல்ல தெளிவா இருக்கணும். அந்த மோட்டார் வாகனம் மனிதனுடைய ஞானத்தை கொண்டு அவன் பயன்படுத்திக் கொள்வதற்காக அவன் தயாரித்தது. அதில் மனிதன் கிடையாது. அதே போன்று அந்த அற்புத இறைவன் படைப்பில் அவர் கிடையாது. படைப்பு அவருடையது, படைப்பில் அவர் இல்லை. அதனால படைப்புகளையும் வணங்கக்கூடாது. ஆராய்ச்சி செய்து பாருங்க நான் சொல்கிறதை. ஒரு சிலர்
சொல்கிறார்கள் இறைவன் மனிதனுக்குள் இருக்கின்றார் என்று. அந்த அற்புத இறைவனுக்கு மனிதனுக்குள் என்ன வேலை இருக்கிறது? அவர் என்ன அவ்வளவு சாதாரணமான ஒரு பொருளா, அல்லது அவர் ஒரு சாதாரணமான காரியமா? திருடர், பொய்காரர், கொள்ளைக்காரர், ஏமாத்துக்காரர், வஞ்சகக்காரர், துரோகிகள், இவர்களுக்குள்ளாரெல்லாம் இறைவனுக்கு என்ன வேலை? நல்லா ஆராய்ச்சி செய்யுங்க. நான் சொல்றத நீங்களும் சிந்திங்க. இறைவன் மனிதனுக்குள் இல்லை, எந்த படைப்புக்குள்ளாரையும் கிடையாது. ரொம்ப ஞானத்தோட நீங்க விளங்கிக் கொள்ளணும். இறைவன் ஒருவர் இருக்கின்றார் என்ற ஒரு விசுவாசம். நீங்க நல்லா தெளிவா விளங்கிறதுக்காக ஒரு நம்பிக்கைன்னு சொல்றேன். நம்பிக்கைன்னா ஆதாரம் வேண்டும். ஆதாரம் கொடுக்க முடியாது இறைவனுக்கு. எப்படி இருப்பார்? இன்னைக்கு எல்லா மதங்களையும் மார்க்கத்தையும் எடுத்துக்கொண்டால் தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். இறைவனுக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, அருவமும் இல்லை, உருவமும் இல்லை என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். அது உண்மைதான். ஆனா சொல்லி வைத்து விட்டு அதை கடைபிடித்த பாடில்லை, அதை கடைபிடிக்கவில்லை. சொன்னது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, விரோதமா தான் காரியம் இருக்கு. இதான் மனிதர்களுடைய நிலை. இறைவன் இருக்கின்றாரா இல்லையா? நீங்களும் ஆராய்ச்சி செய்யுங்க. ஒரு காலத்தில் இரும்பு பறக்கும் என்று சொன்னால் மூளை இல்லாதவன், அறிவில்லாதவன், புத்தி இல்லாதவன் சொல்கிறான் இரும்பு பறக்குதான் அப்படின்னாங்க. அது எப்படி இரும்பு பறக்கும் என்று கேள்விகள் கேட்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான டன் பார இரும்பு ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கு. சேட்டலைட்டுகளாக, துணைக்கோளங்களாக விண்வெளியில் உலா வந்து கொண்டிருக்கு. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை அமைத்து வைத்திருக்கிறார்கள். ராக்கெட்டுகள், ஹெலிகாப்டர்கள் என்றெல்லாம். அதே போன்று ஒரு காலத்தில் இரும்பு மிதக்கும் என்று சொன்னால் மூளை இல்லாத, ஞானம் இல்லாதவன் சொல்கிறான் பாரு இரும்பு மிதக்குதான் அப்படின்னாங்க. ஆனா இன்னைக்கு லட்சக்கணக்கான டன் பார இரும்பு தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கு. மிதக்க வைத்து விட்டார்கள். நீர்மூழ்கியாக நீருக்குள்ளாரையும் போக வைத்து விட்டார்கள், தரையிலையும் ஓட வைத்து விட்டார்கள். இதெல்லாம் செய்தது மனிதர்கள். மனிதர்களுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கு. மனிதர்களால இரும்பை பறக்க வைக்க முடியும், மிதக்க வைக்க முடியும், தண்ணீருக்குள் போயிட்டு மீண்டும் வெளியில வர வைக்க முடியும், தரை மேலே ஓட வைக்க முடியும். அந்த மாதிரி நிறைய கண்டுபிடிப்புகள். இந்த கண்டுபிடிப்புகளுக்கு மனிதனால உருவத்தை மட்டும்தான் கொடுக்க முடிந்ததை தவிர அதற்கு உணர்வை கொடுக்க முடியவில்லை. ரொம்ப தெளிவா விளங்கிக் கொள்ளணும். அவைகளுக்கு உயிரும் இல்லை, உணர்வும் இல்லை. அவைகள் வெறும் மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு ஜட பொருட்கள் தான். ஆனால் இந்த பூமியில உயிரும் உணர்வும் அதுக்கு தக்க உருவமும் கொண்ட நிறைய ஜீவராசிகள் இருக்கு. அப்படி என்றால் இந்த உருவத்தையும் இந்த உயிரையும் இந்த உணர்வையும் கொடுத்த, கண்டுபிடித்த ஒரு விஞ்ஞானி இருக்கணும். அதாவது மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு மனிதர்கள் இந்த வாகனங்களை எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஏரோப்ளேன், ராக்கெட், போக்குவரத்து வாகனங்கள், இன்னும் பல பொருட்கள். இவைகளை கண்டுபிடித்த மனிதனால அவைகளுக்கு உயிரையும் கொடுக்க முடியவில்லை, உணர்வும் கொடுக்க முடியவில்லை. ஆனால் அவைகளை கண்டுபிடித்த மனிதனுக்கு உருவம் இருக்கு, உயிர் இருக்கு, உணர்வு இருக்கு. மீண்டும் கவனமா கேட்கணும்.
மனிதர்கள் நிறைய விஞ்ஞானத்தை கொண்டு நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார்கள். அதே போன்று இந்த மனிதனை உருவாக்கின, இந்த மனிதனை தயாரித்த ஒரு விஞ்ஞானி நிச்சயமாக இருக்கணும். யாராக இருப்பார் அந்த விஞ்ஞானி? அவரை தான் இறைவன் என்று சொல்கிறது. ரொம்ப பேர் குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குரங்கிலிருந்து மனிதன் பிறந்திருந்தால் இன்னைக்கு குரங்கு இனம் இருக்கக்கூடாது. ஆனா குரங்கு இனம்னு ஒண்ணு இருக்கு. குரங்கிலிருந்து மனிதன் பிறந்திருந்தால் மருத்துவ ரீதி பிரகாரம் குரங்கினுடைய இரத்தத்தை மனிதனுக்கு செலுத்த முடியும். ஆனா மருத்துவ பிரகாரம் செலுத்த முடியாதே. அப்படி என்றால் மனிதன் குரங்கிலிருந்து பிறக்கவில்லை. நீங்களும் ஆராய்ச்சி செய்யுங்க. சில தகவல்கள் இருக்கு. எத்தனையோ 1000 ஆண்டுகள், கோடி ஆண்டுகள் அந்த பரிணாம வளர்ச்சி மூலியமா குரங்கு சிந்திக்க ஆரம்பித்து மனித உருவெடுத்தது அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. என்னுடைய டைனமிக் தன் விழிப்புணர்வு மையத்தின் கோட்பாடு நாங்கள் கடைபிடிக்கிறது the theory of creation என்ற அடிப்படை மட்டும்தான். அதாவது உருவாக்கப்பட்டது, இறைவனால உருவாக்கப்பட்டது. தியரி ஆஃப் எவல்யூஷன் என்ற பரிணாம வளர்ச்சி மூலியமாக வந்தது என்ற நிலை கிடையாது. கருத்துகள் 1000 நிலவலாம். ஆனா நான் பேசுறதையும் நீங்க ஆராய்ச்சி செய்யணும். உயிர் எப்படி வந்தது? நிச்சயமாக இந்த உயிரையும் உணர்வையும் அந்த இறைவனால மட்டும்தான் உருவாக்கி இருக்க முடியும். அப்ப நிச்சயமாக இறைவன் ஒருவர் இருக்கிறார் என்று நம்பிக்கை. அவருடைய படைப்பு ஒவ்வொன்றுமே அற்புதமானது. அவருடைய படைப்பில் 2 வித படைப்பு இருக்கு. ஒன்று உயிர் இல்லாதது, மற்றது உயிர் உள்ளது. அதை முறையே நான் லிவிங் திங்ஸ், லிவிங் திங்ஸ் என்று பிரிக்கப்பட்டிருக்கு. நான் லிவிங் திங்ஸ் என்று சொல்லும் பொழுது கல்லு, மண்ணு, வைரம், வைடூரியம், செம்பு, இரும்பு, பித்தளை, தண்ணீர் இவைகளுக்கெல்லாம் உயிர் கிடையாது. தண்ணீருக்கு கூட உயிர் இருப்பதாக தகவல் இருக்கு. ஆனால் உண்மையிலேயே தண்ணீருக்கு உயிர் கிடையாது. உயிர் வாழ்வதற்கு தான் மனிதனுக்கு நீர் வேண்டும், மற்ற ஜீவராசிகளுக்கும் நீர் வேண்டும். ஆனா நீருக்கு உயிர் கிடையாது. நீங்களும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அந்த ரீதியில் இப்ப உயிரற்றது என்று சொல்லும் போது கல்லு, மண்ணு, வைரம், வைடூரியம், பித்தளை, செம்பு, தண்ணீர் இவர்களுக்கெல்லாம் உயிர் கிடையாது. ஆனா மோதிர கற்களுக்கு உயிர் இருக்கு என்றெல்லாம் ஒரு நம்பிக்கையை உருவாக்கி அதனுடைய வியாபாரிகள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நான் உங்களை மோதிர கற்கள் எல்லாம் பயன்படுத்த கூடாது என்றெல்லாம் நான் சொல்லவல்ல. உங்களுக்கு பண வசதி இருக்கு, வாங்கி அணிந்து கொள்றீங்க, அழகுக்குள்ளது அது. ஆனா அதுதான் ஒரு மனிதனை வாழ வைக்குது என்றால் அது அர்த்தமே கிடையாது. அதுல எந்த ஒரு அறிவுடைமையும் கிடையாது. காரணம், இறைவன் மனிதனை அப்படி படைக்கல. இறைவன் மனிதனை ரொம்ப அற்புதமாக படைத்திருக்கிறார். அது முறையே எப்படி சொல்லணும் என்றால், முதலில் உயிர் இல்லாதவைகளை அவர் படைத்தது போல் அடுத்தது உயிர் உள்ளவைகளை அவர் படைக்கிறார். அப்படி அவர் படைத்ததுல முதல் அவர் படைத்தது ஓர் உணர்வு கொண்ட மரம், செடி, கொடி, புல், பூண்டு இவைகள். அவைகளுக்கு ஒரே ஒரு உணர்வு தான். அந்த ஓர் உணர்வு கொண்ட மரம், செடி, கொடினால இந்த பூமியில எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அடுத்து 2 உணர்வு. அதாவது இந்த முதல் உணர்வு அது அறிவுன்னு சொல்லுவாங்க, நான் அதை முறையே உணர்வுன்னு சொல்றேன். அந்த முதல் உணர்வு என்னன்னா தொட்டு உணர்வு. இரண்டாவது 2 உணர்வு கொண்டது, தொட்டும் சுவைப்பதும். அதாவது நத்தைகள், சிப்பிகள், சங்குகள், கிளிஞ்சல்கள் போன்றவைகள்.
அவைகளுக்கு இரண்டே உணர்வு. அடுத்து 3 உணர்வு, தொட்டு சுவைத்து முகரும் தன்மை கொண்டது. எறும்பு, ஈசல், கரையான் போன்றவைகள். அடுத்தது 4 உணர்வு, தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்துணரும் கண்கள் கொண்டது. அதுதான் பூச்சிகள், தேனீக்கள், வண்டு, பாம்பு, பூரான், தேல் போன்றவைகள். பாம்புக்கெல்லாம் 4 உணர்வு தான், அதுக்கு செவிப்புலன் கிடையாது. பூச்சிகளுக்கு செவிப்புலன் கிடையாது. அடுத்து 5 உணர்வு, தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு உணரும் காது கொண்ட பறவைகள், மிருகங்கள். பறவைகள், மிருகங்களுக்கு இந்த 5 உணர்வு. ஆக ஓர் உணர்வுல இருந்து 5 உணர்வு வரைக்கும் கொண்ட ஜீவராசிகள் இப்படிதான் வாழணும் என்று இறைவன் செட் பண்ணிட்டார், ப்ரோக்ராம் பண்ணிட்டாரு. அது எத்தனை 1000 ஆண்டு காலமா இருந்தாலும் அதை மாற்றி அமைக்கவே முடியாது. இன்றைக்கு ஒரு தூக்கணாங்குருவி கூடு கட்டுதுன்னா அது எந்த காலேஜில் போய் படிச்சுட்டு வந்தது, எந்த யூனிவர்சிட்டியில போய் படிச்சுட்டு வந்தது? எங்கேயுமே படிச்சுட்டு வரல. ஒரு படிச்ச என்ஜினியர்னால கூடயும் அந்த கூட்டை கட்ட முடியாது. அவ்வளவு நுணுக்கமாக அது அமைக்குது. அப்ப அந்த அளவுக்கு அது கூடு கட்டுவதற்கு அதுக்கு எப்படி தெரியும்? அதை படைத்த படைப்பாளர் அதை படைக்கும் பொழுதே அது மூளையில பதிச்சிட்டாரு. அது கூடு இப்படிதான் கட்டணும் என்று பதிச்சிட்டாரு. அதே போன்றுதான் சிட்டுக்குருவி, மற்ற பறவைகள் அந்தந்த இடத்துக்கு தக்க மாதிரி அது கூடுகளை அமைக்கும். அந்த ரீதியில பாத்தீங்கன்னா இதான் அவைகளுடைய விதி, தலை எழுத்து என்று சொல்றது. எத்தனை 1000 ஆண்டு காலமா இருந்தாலும் அதை மாற்றி அமைக்கவே முடியாது. ஆனால் இறைவன் படைப்பு அதோடு நிறுத்தல. அதோடு நிறுத்தி இருந்திருந்தால் இந்த பூமியில எந்த ஒரு அர்த்தமும் இல்லாமல் போயிருந்திருக்கும், எந்த ஒரு புதுமையோ வினோதமோ ஒண்ணுமே இல்லாமல் போயிருந்திருக்கும். இறைவன் யார் என்பது கூடயும் தெரியாமல் போயிருந்திருக்கும். இறைவன் இருக்கிறார் என்ற அர்த்தமே இல்லாமல் போயிருக்கும். இறைவனோட படைப்பிலும் அர்த்தம் இல்லாமல் போயிருந்திருக்கும். இறைவன் அதோடு நிறுத்தல. இறைவன் இறுதியாக அவருடைய படைப்பில் மனிதனை உருவாக்கினார். மனிதனை உருவாக்கி மனிதனுக்கு மொத்தம் 7 உணர்வுகளை கொடுத்திருக்கிறார். அது 6 அறிவோடு முடிக்க கூடாது. 7 உணர்வு. தொட்டு உணரக்கூடிய உடல், சுவைத்து உணரக்கூடிய நாக்கு, முகர்ந்து உணரக்கூடிய மூக்கு, பார்த்து உணரக்கூடிய கண்கள், கேட்டு உணரக்கூடிய காதுகள். இதுவரைக்கும் மிருகம் இருக்கு. இதோடு நிறுத்தி இருந்திருந்தா மனிதனுக்கும் இன்னொரு ப்ரோக்ராம் போட்டு, இன்னொரு விதி போட்டு இப்படிதான் வாழணும்ன்ற ஒரு நிலையை உருவாக்கி இருந்திருக்க வேண்டும். அப்படி இருந்திருந்தால் நிச்சயமாக எந்த ஒரு புதிய கண்டுபிடிப்பும் இந்த பூமியில் இருந்திருக்காது. ஆனால் இறைவன் அந்த மாதிரி செய்யவில்லை. மனிதனுக்கு 6வது உணர்வாகிய பகுத்துணரும் மனம் என்ற அற்புத ஆற்றலை கொடுத்திருக்கிறார். மனிதனுக்கு மட்டும்தான் மனம் இருக்கு. அந்த மனதின் ஆற்றலுக்கு அளவே கிடையாது. அதிசய, அற்புத, அபார, அபூர்வ, அதீத, ஆக்கப்பூர்வ ஆற்றல் கொண்டது மனிதனுடைய மனம். இன்றைக்கு இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் மனிதனுடைய மன ஆற்றல் இருந்து வந்தது. இறைவன் அவைகள் எல்லாம் செய்ய சொல்லவில்லை. அவைகள் செய்வதற்கான ஆற்றலை இறைவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அதை கொண்டு மனிதர்கள் இதெல்லாம் உருவாக்கி இருக்கின்றார்கள். மனிதனுடைய ஆற்றலுக்கு அளவே இல்லை. இன்றைக்கு விண்வெளியில இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை மிதக்க விட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு விண்வெளிக்கே போய்விட்டார்கள். சந்திரன்ல போய் காலடி வைத்து விட்டார்கள். இப்ப செவ்வாய் கிரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் என்னென்னமோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றலை அது தரைக்குறைவா எடை போட்டு விட முடியாது. எல்லா மனிதனுக்குமே அந்த ஆற்றல் இருக்கு. அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், ஆணும் பெண்ணும் கலந்த நபரா கூடியும் இருக்கலாம். எல்லோருக்குமே அந்த ஆற்றல் சமம் தான். எல்லோருக்குமே அந்த மனம் ஆற்றல் இருக்கு. அந்த மன ஆற்றலை முறையா பயன்படுத்துகிறவர்கள் வெற்றி நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். அதை சரியா பயன்படுத்த தெரியாதவர்கள் தான்
ஜோசியம், கைரேகை, நாடு, நட்சத்திரம், கிழமைகள், நல்ல நேரம், கெட்ட நேரம் என்றெல்லாம் பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்க சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. உங்க ஆற்றலை நீங்க உணரணும். அது ரொம்ப முக்கியம். அது என்னன்றதெல்லாம் நீங்க பயிற்சிகளுக்கு வரும்போது நான் அதை உங்களுக்கு உணர்த்தி கொடுப்பேன். சரி, நான் பேசிக்கொண்டு வரும்போது உங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்கும். 6 வரைக்கும் தானே சொல்லியிருக்கு, 7வது என்னன்னு சொல்லவில்லையே என்று உங்களுக்கு ஒரு காலம் தோன்றலாம். 7ஆம் உணர்வு ரொம்ப அற்புதமானது. 6ஆம் உணர்வு ஒரு நிலைக்குள்ளாரையே வைத்திடும். ஆனா 7ஆம் உணர்வுன்றது அந்த உள்ளம். கவனமா கேட்கிறீங்க. மனம் என்பது வேற, உள்ளம் என்பது வேற. மனம் ஆங்கிலத்தில் இதை மைண்ட் என்று சொல்வார்கள், தமிழில் இதை உள்ளம் என்று சொல்கிறது. உள்ளத்துக்கு ஆங்கிலத்துல வார்த்தை கிடையாது, அதனால ஹார்ட் என்று சொல்றது. உள்ளம் வேறு, மனம் வேறு. உள்ளம் என்பது ரொம்ப அற்புதமான ஆற்றல். ஏன் இறைவன் அதை கொடுத்திருக்கிறார் என்றால், அந்த மனிதன் தன்னை தானே உணர்ந்து கொள்ளணும். முதலில் இன்னைக்கு அவர்களும் 6வது அறிவில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்ததை கேட்டதை வச்சுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தவிர தன்னோட உள் உணர்வை உணர்ந்து கொண்டு வாழவில்லை. தன்னோட உள் உணர்வை உணர்ந்து கொண்டவர்கள் ஞானிகளாகவும் பெரிய அறிஞர்களாகவும் பெரிய பெரிய நிலைக்கும் சென்றிருக்கிறார்கள். தன்னோட உணர்வை உணர்ந்தவர்கள். அந்த உணர்வை உணரும் என்பதற்காக தான் சாக்ரட்டிஸ் அவர்கள் சொன்னார், உன்னையே நீ அறிவாய் என்று சொன்னது. ஆனா இப்ப அவர் இருந்திருந்தா உன்னையே அறிவாய் என்று சொல்ல மாட்டாரு, உன்னையே நீ உணர்வாய் என்று தான் சொல்வாரு. அதான் அந்த உணர்வு. தன்னை உணரணும். தன்னை உணர்ந்தால்தான் மற்றவரை உணர்ந்து கொண்டு வாழ முடியும். தன்னை உணராமல் மற்றவரை உணர்ந்து கொண்டு வாழ முடியாது. முதலில் தன் உணர்வு வேண்டும். தன்னை உணரணும். தன்னை உணர்ந்தால்தான் மற்றவரை உணர்ந்து கொண்டு வாழ முடியும் என்ற அடிப்படையில் தன் உணர்வு இருந்தால்தான் அந்த அற்புத இறைவனையும் உணர முடியும். இதான் உண்மை. நல்ல தெளிவா விளங்கிக் கொள்றீங்க. இறைவனை ஐம்புலன்களினால் அனுபவிக்க முடியாது. இறைவனை தொட முடியாது, சுவைக்க முடியாது, முகர முடியாது, பார்க்க முடியாது, கேட்க முடியாது, கற்பனையில கூடயும் பார்க்க முடியாது. அப்படி கற்பனையில பார்க்க ஆரம்பிச்சா நிறைய கடவுள்களை உருவாக்க முடியும். இன்னைக்கு உருவாக்கப்பட்ட இறைவர்கள்னு நிறைய பேர் இருக்கிறார்கள். சிலர் அதையும் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். உங்களுக்கு இஷ்டமான இறைவனை உருவாக்கி கொண்டு நீங்க வாழுங்கள், எப்படி பார்த்தாலும் அது ஒரு இடத்துக்கு தான் போய் செல்லும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இறைவனை உருவாக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கின்றவர்களே, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இறைவனை உருவாக்க முடியுமா? கற்பனையில தான் பல நிலைகளை உருவாக்க முடியும். இறைவனெல்லாம் உருவாக்க முடியாது. இறைவனை உணர மட்டும்தான் முடியும். அந்த உள் உணர்வு நிலைக்கு இன்னும் போகாததுனாலதான் உண்மையை உணர முடியாமல் இறைவனை எங்கெங்கயோ தேடிக்கொண்டிருக்கு. இறைவனை எங்கேயுமே தேட வேண்டியதில்லை. இறைவனை எங்க தொலைச்சிட்டீங்களா தேடுவதற்கு? இறைவனை தேடிக்கொண்டு காடு மேடெல்லாம் செல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. எந்தெந்த காட்டு மேடு மலைகள் குகைகள் எல்லாம் தேடிக்கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இறைவன் அவரை உணர மட்டும்தான் முடியும். இந்த உணர்வு சுத்தமாக இருந்தால், சரியான நல்ல உணர்வில் இருந்தால் இறைவனை நிச்சயமாக உணர முடியும். இறைவன் ரொம்ப ரொம்ப அற்புதமானவர். அவர் படைத்து மனிதனுக்கு 7 உணர்வை கொடுத்ததுல அந்த 7ஆம் உணர்வை கொண்டுதான் இறைவனை உணர முடியும். 6ல இருக்கிற வரைக்கும் அவரை தேடிக்கொண்டுதான் இருப்பார்கள், அவரை உருவாக்கி கொண்டிருப்பார்கள். சிலர் சொல்வார்கள், உங்களுக்கு இஷ்டப்பட்ட பிரகாரம் உருவாக்கி கொள்ளுங்கள் இறைவனை, நீங்க எப்படி வேணாலும் பார்க்கலாம் அப்படின்னு. அது கற்பனை கடவுள், கற்பனை இறைவன். இறைவனை உண்மையிலேயே உணர மட்டும்தான் முடியும். அதனால்தான் முதலில் அந்த உள் உணர்வுக்கு போகணும். இறைவன் ரொம்ப தூய்மையானவர், சுத்தமானவர், ரொம்ப ரொம்ப பரிசுத்தமானவர். அந்த பரிசுத்தத்தை உணரணும் என்றால் இந்த உள்ளம் ரொம்ப தூய்மையா இருக்கணும்.
நல்ல சக்தி கெட்ட சக்தி, மனிதன் தான் அந்த சக்தி. மனிதனுக்குள்ளார்தான் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. இறைவன் மனிதனுக்கு நல்லதையும் கெட்டதையும் கொடுக்கவில்லை. இறைவன் மனிதனுக்கு கொடுத்தது நன்மையை மட்டும்தான். மனிதன் தான் அதை தீமையாக பயன்படுத்துகிறான். ஒரு உதாரணம், இன்றைக்கு நான் பேசுறத நீங்க கேட்கணும் அப்படின்னா அதுக்கு மொழி வேண்டும், பேச்சு என்ற பாக்கியம் வேண்டும். நல்ல கவனமா கேட்குறீங்க. இப்ப நான் பேசுறத நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. தமிழ் மொழி விளங்குதுன்னா நீங்க நல்லா கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, விளங்கிக் கொள்வீங்க. அப்ப நான் உங்களோட தொடர்பு கொள்வதற்கு மொழி வேணும். அப்ப மொழின்றது ஒரு டூல், ஒரு கருவி. பேச்சு, இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கவங்க கூட நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அது பாக்கியம், பேச்சு என்ற பாக்கியம். அப்ப இறைவன் மனிதனுக்கு மொழியும் கொடுத்து பேச்சு என்ற பாக்கியத்தையும் கொடுத்திருக்கிறாரு. இந்த மொழியும் பேச்சு என்ற பாக்கியத்தையும் கொடுத்தது நன்மைக்காக கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அதே மொழியும் பேச்சு என்ற பாக்கியத்தையும் கொண்டு கோல் சொல்வதற்கும், பின்னி விடுவதற்கும், அடுத்தவங்க வாழ்க்கை கெடுப்பதற்கும், குடிகளை கெடுப்பதற்கும், நாசங்கள் செய்வதற்கும், அழிவுகள் செய்வதற்கும், கொலைகள் செய்வதற்கும், தீங்குகள் செய்வதற்கும் பயன்படுத்தப்படுது. இதுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கும் இறைவன் தான் காரணம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே நன்மை நடப்பதற்கும் இறைவன் காரணம் அல்ல, தீமை நடப்பதற்கும் இறைவன் காரணம் அல்ல. நன்மையை நடத்து என்று நன்மைக்காக மொழியும் பேச்சு என்ற பாக்கியத்தையும் கொடுத்தார். மொழி என்ற கருவியும் பேச்சு என்ற பாக்கியத்தையும் அதை மனிதனால நன்மைக்கும் பயன்படுத்த முடியும், தீமைக்கும் பயன்படுத்த முடியும். அப்ப இன்றைக்கு ஒருத்தரோட வாழ்க்கையில நடக்கிற நன்மை தீமைக்கு இறைவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற ஆற்றலை அவர்கள் பயன்படுத்துற விதத்துல தான் இருக்கே தவிர இறைவன் யாரையும் ஆட்டி வைக்கல. கவனமா கேக்குறீங்க, இறைவன் யாரையும் ஆட்டி வைக்கல. எந்த கிரகங்களும் மனிதனை ஆட்டி வைக்கல. நல்ல கவனமா கேளுங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அப்புறம் எதுக்குதான் இறைவன் அப்படின்னு. இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு வீணா குழப்பிக்காதீங்க உங்களை. நமக்கும் இறைவனுக்கும் தொடர்பு இருக்கு. நமக்கும் இறைவனுக்கும் தொடர்பு இருக்குன்னா அது நன்மையை கொண்டுதான் அவரோட தொடர்பு இருக்கணும். நம்மை படைத்தவர் அவர். இதுல இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இறைவனோட படைப்பு என்பது ஒரே ஒரு முறைதான். இறைவன் தொடர்ந்து படைத்து கொண்டில்லை, ஒரே ஒரு முறைதான். இன்றைக்கு ஒரு மாமரம் இருக்கு. அந்த மாமரம் ஒரு மாவிதையிலிருந்து வந்தது. அந்த மாவிதை எங்கிருந்து வந்தது? இன்னொரு மரத்திலிருந்து வந்தது. அந்த மரம் எங்கிருந்து வந்தது? இன்னொரு மரம். அந்த மரம் எங்கிருந்து வந்தது? இன்னொரு மரம். இப்படி போனால் ஆரம்பத்தில் ஒரே ஒரு மரம் தான் இருந்திருக்கணும். அதை தான் இறைவன் படைத்தது. பிறகு அந்த படைப்பில் இருந்துதான் நிலைமை வந்து கொண்டு போய் கொண்டு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நீங்களும் நானும் பூமிக்கு வருவதற்கு அவங்கவுங்க அம்மா அப்பா காரணம். அவங்கவுங்க அம்மா அப்பா வர காரணம் அவங்கவுங்க அம்மா அப்பா. இப்படியே போனால் ஆரம்பத்தில் ஒரு ஆண் ஒரு பெண் தான் இருந்திருக்கணும். அதான் படைப்பு. அதுல இருந்துதான் எல்லாமே பிறந்து வந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போதே HIV வைரஸோட வருது. எய்ட்ஸ் வியாதி அல்லது கொடுமையான நோய் இருக்கு அதுக்குள்ளாருன்னா இறைவன் அதுக்குள்ளார நோயை வச்சு படைக்கல. அவர் படைத்திருந்தால் அவர் எந்த குறையுமே மனிதனுக்குள் வைத்திருக்க மாட்டார். அந்த குறைகள் வந்ததுக்கு காரணமே அவங்க அம்மா அப்பா தான் காரணம், அந்த தாய் தகப்பன் தான் காரணம். அப்ப அவங்க மூலியமாக தான் அது வருது. அதனால்தான் பல முறை நான் சொல்லி இருக்கிறேன், இப்ப உங்களுடனும் பகிர்ந்து கொள்கிறேன். வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கும் போது சரியான துணையா தேர்ந்தெடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஞானத்தோடு விளங்கி கொள்ளுங்கள். ஒரு ஒரு அப்பான்றவங்க என்ன மாதிரி நிலையில இருக்கணும், தாயின்றவங்க என்ன மாதிரி நிலையில இருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். சரியான தாய் சரியான தகப்பன் உறவு வைத்து வரும்போது ஒரு அற்புதமான குழந்தை வரும். தவறானவர்கள்னால எல்லாமே தவறான நிலைகள் தான் வரும். இந்த உண்மைகள் தெரியாம தான் இறைவன் அப்படி படுத்திட்டாரு, இப்படி படுத்திட்டாரு, இந்த மாதிரி கோளாறு வச்சுட்டாருன்னு இறைவனை குறை சொல்லி கொண்டிருக்கு. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே,
நீங்களும் இறைவனை குறை சொல்லிடாதீங்க. இன்னைக்கு நீங்க இருப்பதுக்கு என்ன காரணம்? நீங்க பிறந்து வந்த நிலை, அம்மா அப்பா தான் காரணம். இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். இறைவன் ரொம்ப அற்புதமானவர். அந்த இறைவனை வணங்கணும், மனிதனை மதிக்கணும். மனிதன் மதிக்க தெரியலன்னா இறைவனை வணங்கி பிரயோஜனம் இல்லை. ரொம்ப கவனமா கேட்குறீங்க. நாம் இந்த பூமியில இருக்கிறதுக்கு காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்கள் நாம் தான் உருவாக்கி கொள்ளணும். இறைவன் உருவாக்கி கொடுக்க மாட்டார், நாம் தான் உருவாக்கி கொள்ளணும். இந்த பூமிக்கு வந்தாச்சு, பிறந்தாச்சு, வாழணும். இந்த வாழ்க்கை எப்படி வாழணும், என்ன மாதிரி வாழணும், இதெல்லாம் ஆய்வுகள் செய்து முடிவெடுக்க வேண்டிய நிலைகள். இறைவனை வணங்குங்க, மனிதனை மதிங்க. ஜாதி மதம் போட்டு மனிதனை பிரிச்சுடாதீங்க. ஜாதி மதம் எல்லாம் மனிதனால உருவாக்கப்பட்டது, இறைவனால உருவாக்கப்படவில்லை. இறைவனுக்கு மதமே கிடையாது. ஆனா மதங்களை வைத்து பிரிச்சு வச்சிருக்கிறார்கள். எந்த மதமும் மனிதனை காப்பாற்ற போறதில்லை. அந்த உள்ளம், உண்மை, நேர்மை தான் அந்த இறைவனிடம் சேர்க்கிறது. ரொம்ப கவனமா கேட்குறீங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இறைவனை வணங்குங்க, மனிதனை மதிங்க. ஜாதி மத பேதம் வேண்டாம். அன்பு என்ற ஒரு நிலையில் மனித உறவு ரொம்ப முக்கியம். மனித வாழ்க்கை ஒன்றே ஒன்றுதான் இணைக்கிறது, அதான் அந்த உணர்வு. அறிவு அவங்களை பிரிக்கும். படிச்சவங்க, படிக்காதவங்க, ஏழை, பணக்காரன், வெள்ளையன், கருப்பன், வெள்ளைக்காரன், மலாய்க்காரன், சீனர், ஆங்கிலேயர், கருப்பர், இப்படி எல்லாம் பிரிக்கும். பல ஜாதிகளையும் போட்டு பிரிக்கும். ஆனா அந்த உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு, அது பிரிக்காது. எல்லோருக்கும் ஒரே நிலைதான், உண்மை உணர்வு. அந்த உணர்வுல வாழுங்க. உண்மை உங்களுக்கு அந்த உணர்வின் வழியா உணர்த்தி கொடுக்கப்படும். இறைவனை வணங்குங்க, மனிதனை மதிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு எல்லா துதியும், எல்லா போற்றுதலும், எல்லா வணக்கமும் அவர் ஒருவருக்கே. அவரை வணங்கி உங்கள் அனைவரையும் என்னுள் மதித்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நல்வாழ்த்துக்கள்.